அதிர்ச்சி ஊட்டும் தகவல் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இஜி மாதிரி விழுது. என்ன பண்ணுறதுன்னே புரியல. இந்த என்டிஏ கண்டக்ட் பண்ணுற நீட் எக்ஸாமு ஏற்கனவே 3ஆம் தேதி நடந்து வந்து 21க்கு ஜூனுக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் எங்கே பார்த்தாலும் கொஸ்டின் பேப்பர் லீக்கு, கொஸ்டின் பேப்பர் கிடைக்குது, ஆன்சர் வந்து முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். இப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய குழப்பங்கள் வந்துட்டுருக்கு. இது உண்மையா இல்லையா அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்டிஏ ஒரு தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நோட்டீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தயவுசெய்து ஒரு 5 நிமிஷம் இதுக்காக ஒதுக்கிடுங்க. ஏன்னா நிறைய ஏற்கனவே மென்டல் ப்ரெஷரில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க இருக்காங்க. திருப்பியும் அவங்கள போட்டு ஒரு டென்ஷனோ ஒரு டார்ச்சரோ பண்ணக்கூடாது அப்படின்றதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்டிஏ ஒரு தெளிவான ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதை ஒரு 5 நிமிஷம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். பேரண்ட்டு தயவுசெய்து இதை பாருங்கள், பார்த்துட்டு கொஞ்சம் குழந்தைங்களுக்கு தெளிவு கொடுங்க. டென்ஷன் ஆக வேணாம், சிரமம் பண்ண தேவையில்லை. ஃபோக்கஸ்ட் என்னவோ அதை மட்டும் அடுத்த ஒரு 5 நாளுக்கு தான் ரைட்டா கொஞ்சம் ரைட்டா பாருங்கள். ஏன்னா அவங்க கூட இருந்து கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. அதான் ஒன்றும் இல்லடா தைரியமாக இது பண்ணிடலாமா அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லி தான் ஆகணும். ஏன்னா குழந்தைங்க ரொம்ப மனவேதனையோடு இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க என்டிஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலகிராம் குரூப்லேயும் வந்து என்ன ஆகிடுச்சுன்னா, ஆஃப்டர் இந்த பேப்பர் லீக்கு அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறமா நிறைய சமூக விரோதிகள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஏமாற்று பேர் வழிகள் அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா, நீட் 2021 புது ரீநீட்டோட பேப்பர் வந்து கிடைக்குது வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காங்களாம், நிறைய பேரை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அதுவும் யார் தேர்வு எழுதுகிறாங்களோ அவங்கள அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு ஒரு சந்தேகம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்துது. யார் தேர்வு எழுதுகிறாங்களோ அவங்கள எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்றத பெரிய கொஸ்டின் மார்க். அப்போ அந்த தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுடைய நம்பரு யார் கொடுத்து அவங்களுக்கு போச்சு. அப்போ திருப்பியும் அகைன் என்டிஏ மேலே ஒரு நம்பகத்தன்மை இல்லை. ஏன்னா அதனுடைய டேட்டா வெளியாகிருக்கு அப்படின்றது தான் இதை காட்டுது. சரி, அது போட்டோம் ரைட். அந்த தேர்வர்களுடைய நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 பேரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழு வந்து காண்டாக்ட் பண்ணி அதில் 70 பேரை ரீச் பண்ணி எங்ககிட்ட கொஸ்டின் பேப்பர் இருக்குது வாங்கிக்கிங்க, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே கொஸ்டின் பேப்பர் தான் வரும், இதை எழுதினீங்கன்னா நீங்கள் ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள டார்கெட் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய்க்கு வந்து இந்த பேப்பரை வந்து சேல் பண்ணியிருக்கு. ஆனால் இது வந்து உண்மையான பேப்பர் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா நீட்டு 2026 எக்ஸாம் வந்து 21ஆம் தேதி நடக்கக்கூடிய எக்ஸாம் பேப்பர் கிடையாது. அந்த பேப்பருக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது மாணவர்களை ஏமாற்றுறதுக்காக, மாணவர்களிடம் பணத்தை வந்து பறிப்பதற்காக சில ஃப்ராடுலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, சமூக விரோதிகள் கூட்டம் வந்து இதை வந்து ஏற்பாடு பண்ணி கொஸ்டின் பேப்பர் இருக்குது அப்படின்னு டெலகிராம் சேனலில் வந்து பரப்புகிறாங்க. அதனால் எக்காரணம் கொண்டும் இதை நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு சொன்னது இல்லாமல் இந்த மாதிரி பரப்பினவங்களை கிட்டத்தட்ட ஒரு 12 பேரை வந்து என்ன ஆயிருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா புகார் கொடுத்ததன் பேரில் ஒரு 4 பேரை வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தானில் 2 பேரை வந்து பார்த்திங்கன்னா பீகாரில் வந்து அரெஸ்ட் பண்ணி யார் இதுக்காக நான் இப்போ பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த 6 பேர் மட்டுமே இதை வந்து பண்ணியிருக்க முடியாது. அப்போ இதுக்கான ஒரு கூட்டம் ஏதோ செயல்படுது அப்படின்றத அவங்கள வந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்கதா வந்து சொல்கிறாங்க. என்ன கேட்டால் விற்கிறவனோட யார் வாங்குறாங்களோ அவங்கள டேப் பண்ணி, புரியுதா, யார் வாங்குறாங்களோ அவங்கள டேப் பண்ணணும்னு வச்சுங்க, இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். விற்கிறவன் விற்று தான் இருப்பான், ஏன் வாங்குறான், வேணும்னு பாஸ் பண்ணணும், மார்க் எடுக்கணும் அப்படின்னு படிக்காமையே பண்ணணும்னு நினைக்கிறான் பாருங்க, அவனை டேப் பண்ணணும். அவங்கள டேப் பண்ணி கொடுக்குறவனுக்கு வந்து காசு வருது, பட் இவனுக்கு வந்து ரிசல்ட் வந்து என்ன பண்ண போகிறான், அப்படிப்பட்ட மார்க் வாங்கி இவங்க என்ன கிழிச்சிட போகிறாங்க. ஏன் இந்த மாதிரி மாணவர்களுடைய திங்கிங் இருக்குது, பேரண்ட்டோட திங்கிங் இருக்குன்றதுன்னு தெரியல. ஒவ்வொரு நாளும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கஷ்டப்பட்டு அவன் தலை கீழாக நின்று படித்து எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி வெறித்தனமாக பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் போய் இவனோ பேப்பரை வாங்கி எழுதிட்டு வரானா, இவனாலலாம் என்ன பிரயோஜனம் இருக்கும்? இவங்கெல்லாம் எதுக்கு? இவங்கள தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணும். பணம் கொடுத்து யார் வாங்குறாங்களோ விற்கிறவனோட வாங்குறவங்களுக்கு தான் 2 மடங்கு தானே. லஞ்சம் கொடுக்குறவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா, நான் வாங்குறேன் லஞ்சம் கேட்குறவனோட லஞ்சம் கொடுக்குறாங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் பனிஷ்மெண்ட் வந்து ஜாஸ்தி கொடுக்கணும் அப்படின்றாங்களா. அந்த மாதிரி இந்த மாதிரி பேப்பரை லீக் அவுட் பண்ணி விற்கிறான் பாருங்கள், விற்கிறவனோட யார் வாங்குறாங்களோ அவன் வாங்காதவங்க இருந்தால் ஏங்க வாங்குறான். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இதெல்லாம் பேப்பர் லீக் அவுட் ஆகுது. வாங்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறதுனால தான் இவங்க விற்கிறாங்க. வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னா ஏன் வரப்போகிறாங்க? அப்போ வாங்குறவங்கள டார்கெட் பண்ணி பிடிச்சி வந்து மேக்ஸிமம் தண்டனை கொடுத்தா இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும்.
சரி, அது ஒரு பக்கத்தை இருக்கட்டும். இதெல்லாம் உண்மை இல்லைப்பா, இதெல்லாத்தையும் நம்பாதீங்கப்பா, இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து இந்த இந்த 2026 21 நடக்கிற கொஸ்டின் போகிறதுக்கு சான்ஸே இல்லை. அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணுமோ, எப்படியெல்லாம் சேஃப்டி பண்ணணுமோ, என்ன மாதிரி வச்சுருக்கணுமோ பேப்பர், அந்த மாதிரி நாங்கள் பக்காவாக வச்சுருக்கோம். அதனால் எந்த ஏஜென்சிக்குமே யாருக்குமே போகிறதுக்கான வாய்ப்புகளே 100% இல்லை அப்படின்னு இருக்காங்க. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ரிப்போர்ட்ஸ் மேபி சப்மிட்டட் த்ரூ தி டெடிகேட்டட் போர்ட்டல் ஒன்று கொடுத்துருக்காங்க. innovateindia.mygovernment.gov.in/NEET UG 2026 அப்படின்ற மாதிரி இந்த இது கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டலில் போய் சொல்லலாம் அப்படின்னு. ஆல்டர்னேட் சச் இன்ஃபர்மேஷன் மே ஆல்சோ பி ஷேர்டு த்ரூ தி அஃபிஷியல் NTA வெப்சைட்லையும் நீங்கள் போயிட்டு www.nta.ac.in இந்த வெப்சைட்லையும், இல்லைன்னா neet.nta.nic.in இந்த வெப்சைட்லையும் நீங்கள் போய் சொல்லலாம். இது இல்லாமல் ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அவங்க மூலயமா ஃபேக்ட் இதெல்லாம் வர விஷயங்கள்லாம் ஃபேக்டா உண்மையா அப்படின்னு ஆராயறதுக்கான ஃபேக்ட் செக் யூனிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கிரியேட் பண்ணி, அண்ட் ரிலவெண்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சியும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. பயங்கர இதுக்கு என்னெல்லாம் வந்து சப்போர்ட்டிவ் மெஷர்ஸ் வேணும், இதெல்லாம் வந்து எப்படி கொண்டு போகணும் அப்படின்றதுக்கெல்லாம் பக்காவாக இந்த வாட்டி NTA பண்ணியிருக்காங்க. நேரடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உள்ள நிறைய துறை இருக்குது இல்லையா, நம்ம நேரடி கண்காணிப்பு PM, தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமித்ஷா வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக மெயின் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நாளைக்கு அவங்களுடைய கவர்மெண்ட் வந்து தவறான வழிநடத்துதல் பண்ணிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஏற்கனவே வந்து காக்ரோச் பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு மாபெரும் பேரணியை நடத்தியிருக்காங்க. அப்புறம் கல்வி அமைச்சர் வந்து பிரதான் வந்து ரிசைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்களுடைய கவர்மெண்ட்டுக்கும் எதுவும் தேவையில்லாமல் பேர் கெட்டு போகக்கூடாது அப்படின்றதுனால கவர்மெண்ட்டும் ஒரு சைடில் இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. தென் NTAவும் அவங்க சைடில் இருந்து ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்காங்க. டிஃபென்ஸு, ஏர்ஃபோர்ஸு இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இதில் இறக்கியிருக்குங்கன்றதுனால இதில் நிறைய வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிறதுக்கோ வாய்ப்பு வந்து 100% இல்லை அப்படின்றதான் இருக்குது. இருந்தாலும் தேவையற்ற வதந்திகளை நம்பாதீங்க. டெலகிராம் சேனலில் சொல்கிறத ஒத்துக்காதீங்க. வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி பேப்பர் லீக் அவுட்டு ஆகிடுச்சு, வந்துருச்சு, காசு கொடுத்துட்டா நான் உங்களை பாஸ் பண்ண வச்சிடுறேன், உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்றேன் அப்படின்லாம் யாருன்னா சொன்னீங்கன்னா யாருமே நம்பாதீங்க. அதுக்கான போர்ட்டல் வந்து கொடுத்துருக்காங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்க. நம்மளுக்கு அந்த அளவுக்கு பெரிய கஷ்டம் வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இருக்காது. ஏன்னா இதெல்லாம் வர்றதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே நார்த்து சைடில் இருந்து தான் நிறைய இந்த மாதிரியான பிரச்சனைகள் எழுது. சொல்ல முடியாது, திடீர்னு வந்து தமிழ்நாட்டில் இருந்து யாரோ ஒருத்தர் பண்ணிட்டாருன்னு கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்துங்க, இது எல்லாத்தையும் வந்து நம்ம அவாய்ட் பண்ணோம். இந்த விஷயங்களை பசங்களுக்கு சொல்லுங்கள், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, கரெக்டாக தான் பக்காவாக நடக்குது, நீங்கள் எதுவும் இது பண்ணிக்க தேவையில்லை. ஏன்னா குழந்தைங்களுக்கு இதெல்லாம் என்னடா அப்புறம் நான் படித்து எல்லாத்தையும் சிரமம் பண்ணி எவனை போய் மார்க் எடுத்துகிட்டு போயிடுவான் அப்படின்னு தேவையற்ற பதட்டம் குழந்தைங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் NTA ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. தைரியமாக நீங்கள் உங்களுடைய ஃபோக்கஸை விட்டுறாதீங்க. 21 உங்களுடைய வாழ்க்கையோட கேரியரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. தைரியமாக இருங்க, தெம்பாக இருங்க. உங்களுக்கு ஏதாவது வந்து சஜஷன் வேணும், இல்லை ஒரு மோட்டிவேஷன் வேணும், இல்லை எங்கிட்ட பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னா தாராளமாக 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. திருப்பி உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. RGRல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் RGR அகாடமி.